பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய செலவாத்தை தான் பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு செலவாத்துன்னு சொல்லலாம். ஒரு செலவாத்து அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையாக கேட்கக்கூடிய ஒரு துவா, அது நமக்கு தெரியும். ஆனால் அந்த செலவாத்தின் மூலமாகவே நம்மளுடைய துவாவையும் சேர்த்து கேட்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா செலவாத்தும் இருக்குது, நமக்கான துவாவும் இருக்குது. பொதுவாக ஒரு துவா எப்போ ஏற்கப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுடைய துவாவில் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய திக்ருகள் இருந்தாலும், நம்முடைய பாவ மன்னிப்பு இருந்தாலும், நபியின் மீது செலவாத்து இருந்தாலும் ஒரு துவா ஏற்கப்படும். அப்போ செலவாத்து இருந்தால் தான் ஒரு துவாவே ஏற்கப்படும், இன்னும் வானத்துக்கு உயர்த்தப்படும். இல்லாட்டினா நம்மளுடைய துவா நம்மளுடைய வானத்தில் போகாமல், மேலே அல்லாஹிடத்தில் போகாமல் நடுவாலேயே நேற்று இருக்கோம், தூங்கிட்டு இருக்கோம். அப்போ செலவாத்து துவாவை ஏற்க வைக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கு. அந்த செலவாத்தின் மூலமாகவே நம்ம துவாவையும் சேர்த்து ஓதக்கூடியதாக இது இருக்கும். அந்த செலவாத்து தான் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். அல்லாஹும்ம ர்ஸுக்னி உஸ்னன் நஸீபி வ தய்யிபித் தக்தீரி வஃப்தஹ்லி அவ்வாவல் பரக்காத்தி வன் நஜாயி ஃபித் துன்யா வல் ஆஹிரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத்து. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்னு ஆரம்பிக்குது பாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அல்லாஹுவே எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் உன்னுடைய செலவாத்தை பொழிவாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம். முதல்ல செலவாத்தை கேட்குறோம். யாருக்கு கேட்குறோம்? அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாஹுடைய தூதருடைய குடும்பத்துக்கும் நம்ம கேட்குறோம். நிறைய நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய தூதருக்கு மட்டுமே செலவாத்து சொல்லிட்டு விட்டுறோம். ஆனால் குடும்பத்தினர் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய குடும்பத்தினரும் சஹாபாக்களும் தான் தியாகம் செஞ்சாங்க. ஒரு போர்க்களத்துல கூட பார்த்தீங்கன்னா நபி அவர்களை முன்னாடி விட்டு அவர்களுக்கு ஏதாவது ஆயிட்டா அல்லாஹ் நம்மளை கேட்பான் கேள்வின்னு சொல்லிட்டு முதல்ல சஹாபாக்கள் என்ன சொன்னாங்களா, நாங்க போய் மரணிச்சாலும் பரவாயில்ல யார சூழல்ல, நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, போருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அவர்கள் தான் போய் நின்றுருக்காங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சஹாபாக்களும் குடும்பத்தினரும் நபி அவர்களை பாதுகாத்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய குடும்பத்தினருடைய தியாகத்தையும் சஹாபாக்களுடைய தியாகத்தையும்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா வரலாற்றுல அவ்வளோ ஜாஸ்தியா இருக்கும். அதிக உடலால வருத்தப்பட்டவர்கள் சஹாபாக்களாகவும் குடும்பத்தினராகவும் இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கும் சேர்த்து நம்ம செலவாத்து சொல்றோம். சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன கேட்கறோம்னு பார்த்தீங்கன்னா துவா கேட்கிறோம். யா அல்லாஹ் எங்களுக்கு ரிசுக்கை வழங்குவாயாக, நல்ல நசீபை வழங்குவாயாக, நல்ல அதிர்ஷ்டத்தை தந்தருள்வாயாக, இன்னும் இம்மை மறுமையின் வெற்றியை தருவாயாக. பார்த்துக்கோங்க, எத்தனை விஷயம் கேட்குறோம். முதல்ல ரிசுக்கு கேட்குறோம். ரிசுக்கு அப்படிங்கிறது நமக்கான வாழ்வாதாரம் அனைத்துமே ரிசுக்கு தான். ஒரு மனிதனுக்கு எது வாழ்வாதாரமாக இருக்கும்? தொழில், வேலை, வருமானம், சாப்பாடு, நல்ல ஒரு அந்தஸ்து, இது எல்லாமே வாழ்வாதாரம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசுக்கு கேட்குறோம். அதுக்கப்புறம் என்ன கேட்குறோம்னு பார்த்தீங்கன்னா நசீபையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கேட்குறோம். நசீபு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்னு நல்லா எழுதியிருப்பான். அந்த நசீபு நல்லதாக இருக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய முயற்சியும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் நல்ல நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும். ஒருத்தவங்களும் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஆனால் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு வாழ்க்கையும் அமையாமல் இருக்கும். ஒருத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன ஆவாங்க, வேலை, வருமானம், வசதி அடைஞ்சிருவாங்க. ஒருத்தவங்க என்ன வேலை செஞ்சாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது, கடனை விட்டு கூட வெளியே வர முடியாத ஒரு வாழ்க்கை இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நசீபு தான் காரணம். நம்மளுடைய நசீபின் காரணத்தினால மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், சோதிக்கப்படுறோம். அதனால உங்களுக்கு குழந்தை இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, வசதி இல்லை, ஆரோக்கியம் இல்லைன்னா நசீபில் அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம நல்ல நசீபை கூடலாம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதே மாதிரி நல்ல அதிர்ஷ்டத்தையும் கேட்குறோம். ஏன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக லக்கியாக கிடச்சிரும் எல்லாமே. சிலர்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப நல்ல அதிர்ஷ்டம் கேட்டு ஈஸியாக பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்கிறோம். கடைசியாக இம்மை மறுமைக்கான வாயிலை திறந்து வைன்னு கேட்குறோம். இம்மை மறுமை ரெண்டுலையுமே நமக்கு வெற்றி வேணும் தானே, நமக்கு எல்லா தேவைகளும் நிறைவேறணும் தானே, அதுக்கான வாயிலை அல்லாஹ்விடத்துல திறந்து வைக்க சொல்கிறோம். இந்த செலவாத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த நாளில் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க. அதுலேயும் முடிந்தால் 100 முறை ஓதுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். இதுலேயே எல்லா தேவைகளும் அடங்கியிருக்கு. தனியாக நீங்கள் துவா செய்யணுன்றே அவசியம் இல்லை. இந்த செலவாத்தை மட்டும் ஓதிக்கொண்டாவே போதுமானதாக இருக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.